உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும்னு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அல்லது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றீங்களா? இந்த 2 நிமிஷம் காணொலியை பார்த்துட்டு அடுத்து எந்த புரோட்டீன் பவுடர் வாங்கணுங்கிற உங்கள் முடிவை எடுங்க. பொதுவாகவே உடல் ஆரோக்கியத்துக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வீக்காக இருக்கிறவங்க அல்லது நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாரும் புரோட்டீன் பவுடர் ஏதோ ஒரு ஃபார்மில் நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. நிறையா விதமான புரோட்டீன் பவுடர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களோட புரோட்டீன் பவுடர் மருத்துவர்கள் பரிந்துரைத்து அந்த மாதிரியான புரோட்டீன் பவுடர், அப்புறம் நிறைய இந்த ஜிம் போகிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறைய வே புரோட்டீன், அப்புறம் பிளான்ட் புரோட்டீன் அந்த மாதிரி பவுடர்லாம் நிறைய ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது, என்ன பிரச்சனை அப்படின்னு அருமையான ஸ்டடி ஒன்று பப்ளிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் சூப்பராக சில தகவல்கள் தெரிய வந்திருக்குங்க. ஸோ மெயினாக நம்ம மெடிக்கல் கிரேட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நிறையா இருக்குதுங்க. மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இதெல்லாம் சராசரியாக 100 கிராமுக்கு ஒரு 15லேருந்து 20 கிராம், மேக்ஸிமம் 25 கிராமுக்கு மேலே ப்ரோட்டீன் இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. 50லேருந்து 60 கிராம் இந்த மாதிரி பவுடர்களில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ அல்லது வேறு வகையான மாவு சத்து தான் இருக்குது. ஸோ அதுதான் இதில் ப்ராப்ளம். பட் என்ன அப்படின்னா சில சமயம் இதெல்லாம் பேஷண்ட்டு கொடுக்கறனால ரொம்ப ஹெவியாக ப்ரோட்டீன் நம்ம போட முடியாது அப்படிங்கிறனால இது மாதிரி கம்மியாக கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. பட் அதே சமயத்தில் நிறைய சர்க்கரை கொடுக்கறதும் டெஃபினட்டாக ஆரோக்கியமானது இல்லை. ஸோ அதனால் இந்த மெடிக்கல் கிரேட் ப்ரோட்டீன் பவுடர் ஆக்சுவலி ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மாவு சத்தும் சர்க்கரை சத்தும் தான் அதிகமாக இருக்குது. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் இதே பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய வே ப்ரோட்டீன் பவுடர், வே ப்ரோட்டீன் ஐசோலேட், அது 100 கிராமில் 70லேருந்து 75 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது. அது இன்னும் பெட்டர் ப்ரோட்டீன் ப்ரொஃபைல். மாவு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய இதில் சர்க்கரை இருப்பதில்லை. ஸோ இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அப்போ ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் கிரேட் பவுடர்ஸ் அட்லீஸ்ட் விலை கம்மியாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இல்லை. ஸோ இந்த பாடி பில்டிங் யூஸ் பண்ணுற வே ப்ரோட்டீன் பவுடர்ஸு 1 கிராம் ப்ரோட்டீனை உங்களுக்கு சராசரியாக 2 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனால் இதே மெடிக்கல் கிரேட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 1 கிராம் ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கு ஆல்மோஸ்ட்டு 15லேருந்து 20 ரூபாய் செலவாகுது. ஸோ மிகவும் காஸ்ட்லி. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ப்ரோட்டீன் ஸ்பைக்கிங் அந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கலந்து கொஞ்சம் அதிக ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஒரு பாவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் மெடிக்கல் கிரேட் ப்ரோட்டீன் பவுடர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்டில் தெரிய வந்திருக்குங்க இந்த ஆராய்ச்சியில். ஸோ அதனால் மெடிக்கல் கிரேட் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற பிரபலமான ப்ரோட்டீன் பவுடர்கள் நிறையா சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ப்ரோட்டீன் பவுடர்னாவே உடனடியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடலான்ட்டு இல்லை. 100 கிராமில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு பாருங்கள். 100 கிராமில் உங்களுக்கு 20 கிராமுக்கு கம்மியாக ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய 60 கிராம் மேலே மாவு சத்து, சக்கரை சத்து தான் இருக்குன்னா 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க. உங்கள் மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்த முறை ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். இல்லாட்டி இருக்கவே இருக்குது ஆரோக்கியமான நம்ம உணவுகள், அது மூலமாக சிறந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கங்க. எந்த குழப்பமும் தேவையில்லை.